ஒரு பொலிட்டிக்கல் லீடரா விஜய் பேசினாரா? அது அப்படி பார்க்கலாமா? இல்ல, என்னால இன்னைக்கு வரைக்கும் அப்படி பார்க்க முடியல. அவரை வந்துட்டு பொலிட்டிக்கல் லீடரா. தன்னுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற வகையில தான் விஜய் பேசுறாரு, விஜய் இல்ல, நான் நடந்துக்கிறாரு. விஜயுமே அப்படிதான் தப்பு சொல்லல. பார்க்கணுமா? நான் விஜயுமே நான் தப்பு சொல்லல. விஜய் அவர்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி பேச மாட்டாரு, ஒரு பொலிட்டீஷியன் இப்படித்தான் அணுகணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அரியலூர்ல வந்து பெருசா போக்குவரத்து வசதிகள் இல்ல, போக்குவரத்து துறை அமைச்சரே அங்கதான் இருக்காரு. அவர் எந்த அடிப்படையில் அதை சொன்னாருங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. இந்தியாவிலேயே அதிகப்படியான ஒரு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்துட்டு தமிழ்நாடு தான். அதுல நிறைய போதாமைகள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸோ கண்டக்டர்ஸோ நசுக்கப்படுறாங்க, அவங்களுடைய உரிமைகள் வந்துட்டு பறிக்கப்படுது, தினந்தோறும் காத்திருப்பு போராட்டங்கள் நடத்துறாங்க. அதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனை. அவர் இப்பயுமே மேம்போக்கா தான் அணுகுறாரு பாருங்க. போற போக்குல என்னன்னாக்கா, அப்ப இங்க உண்மையிலேயே டிரான்ஸ்போர்ட்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது காலாவதியான பேருந்துகள் வந்துட்டு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அதை மாத்ததுக்கான முயற்சியும் தொடர்ச்சியா வந்து அப்ப அதை அட்ரஸ் பண்ணிருந்தோம். அதை அட்ரஸ் பண்ணுங்க. அதுதான் நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும்.